இந்த ஓலைச்சுவடிகள்ல பரிகாரங்கள் பத்தி போட்டிருக்குமா? அப்படி போட்டிருந்தா எந்தெந்த தெய்வங்களை குறிப்பிட்டு பரிகாரம் செய்வதாக இருக்கும் சார்? அது கட்டாயம் பரிகாரங்கள்ங்கிறது உண்டு. உங்களுக்கான உள்ள ஓலை அப்படிங்கிறதுக்கான உள்ள அடையாளங்களை பார்த்தோம்னா அதில் உங்கள் பெயர் இருக்கும், அப்பா பேர் இருக்கும், அம்மா பேர் இருக்கும், கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அதில் இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா, கல்யாணம் ஆகிருந்ததுன்னா கணவனோ இல்லை மனைவியோ அவங்களுடைய பெயர்கள், எந்த வருஷம் மாதம் தேதி நட்சத்திரத்தில் பிறந்தோம், பிறக்கும் பொழுது உள்ள கிரகநிலையெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு அடையாளங்கள் எல்லாமே அந்த ஓலைச்சுவடியில் இருக்கும். அப்போவே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரேகையை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுக்க முடியும். நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது ஆண்னா வலது கை பெருவிரல் ரேகையாகவும் பெண்களுக்கு இடது கை பெருவிரல் ரேகையை முக்கிய காரணமாக கொடுத்து, இந்த குழந்தை இப்படி தான் பிறக்க போகுது, இது போன்ற ஒரு கிரக அமைப்புகளில் தான் பிறக்க போகுது, அந்த குழந்தை இப்படி தான் வாழும் அப்படிங்கிறது ஆல்ரெடி எழுதியாச்சு. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 25 ஆண்டுகளுக்கு மேலே பிரபல நாடி ஜோதிடரான MP கந்தவேல் குருஜி அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இவர் சென்னை அரும்பாக்கத்தில் தான் நாடி ஜோதிடம் பார்த்து வருகிறாரு. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. போன தடவை நிறைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க, இந்த தடவையும் நம்ம கேள்விகளை தொடங்கலாமா? தாராளமாக தொடங்கலாங்க. முதல் கேள்வி என்னன்னா, நாடி ஜோதிடம் அப்படின்னா என்னன்னு சிம்பிளர் ஃபார்ம்ல மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க சார். அதனுடைய வரலாறும் அப்படியே சொல்லிடுங்க சார். சரிங்க. அடியனுக்கு அடியன் MP கந்தவேல். இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது சித்தர்களால் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டது. அகஸ்தியர், பிருகு, சிவவாக்கியர், வசிஷ்டர், இப்படி 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் அவர்களுடைய தவ வலிமையினால் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் என்ன என்பதை நம்மளுக்காக அதை கொடுத்துருக்காங்க. இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு உருவாக்கப்பட்டது, எப்படி இது கிடைக்கப்பட்டது என்பதை ரொம்ப ஒரு எளிமையான முறையில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடியது இயற்கை விதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் நம்மளும். பிரம்மா ஒரு மனிதனை படைக்கின்ற காலகட்டம், அந்த மனிதன் அவருடைய கடந்த காலத்தினுடைய கருமத்தினுடைய ஒரு பிடியை கொண்டு தான் படைக்கிறார். அப்படி படைக்கக்கூடிய அந்த பிரம்மா நம்மளுக்கான முழு சுதந்திரத்தையும் கொடுத்துட்றார். அந்த மனிதன் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற நம்மளுக்காக உள்ள அந்த தன்னச்சியாக வாழ்வதற்கான உள்ள முழு சுதந்திரத்தையும் நம்மளுக்காக கொடுத்துட்றார். அப்படி கொடுக்கப்பட்ட பிரம்மா எந்த நோக்கத்தில் அதை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அந்த மனிதன் நல்லபடியாக பிறந்து ஆல்ரெடி இவன் கர்மத்தினுடைய ஒரு பிடியினை கொண்டு தான் படைச்சிருக்கிறதுனால அந்த கர்ம வினைகளெல்லாம் முழுமையாக விலக்கி அதெல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டு மறுபடியும் இறைவனிட சேரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகளில் பிரம்மா நம்மளை படைச்சிருக்கிறார். ஆனால் நம்மளுடைய அறியாமை என்ன செய்கிறோம் அப்படின்னா, எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறத தன்னிச்சையாக வாழ வேண்டிய அந்த அதிகாரத்தை தவறான முறையில் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அப்படி தவறான முறையில் பயன்படுத்தி மேலும் மேலும் பாவங்களை சேர்த்துக்கிறோம். இந்த நிலைகளெல்லாம் முழுமையாக உணர்ந்தவர்கள் தன்னுடைய ஞான திருஷ்டினாலையும் தங்களுடைய தெளிந்த ஞானத்தை கொண்டு இந்த மகரிஷிகள் சித்தர்கள்லாம் முழுமையாக உணர்ந்து, இவர்கள் இப்படியே போனால் நல்லா இருக்காது, இந்த பிரபஞ்சம் சரியாக இருக்காது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அவர்கள் அவர்களுடைய அந்த மகரிஷிகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சிஷ்யர்கள்ட்ட, அதாவது செவி மூலமாக சொல்ல சொல்ல அவர்களுடைய சித்தர்கள் சித்தர்களுடைய ஷீடர்கள் இதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதில் அப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற எழுத்தாணிகளில் கொண்டு பனை ஓலை, அதாவது பாம் லீஃப்னு சொல்லுவோம், அது பனை ஓலைன்னு சொல்லுவோம். அது காலத்துக்கும் நம்மளுக்கு அழியாத ஒரு விதத்தில் அந்த பனை ஓலையில் நம்மளுக்காக எழுத்தாணிகள் மூலமாக இதை எழுதி நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. இதுதான் நாடி ஜோதிடம். பிரம்மா அவனுடைய ஒரு மனிதனுடைய கர்மத்தை கொண்டு இதை படைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் அதை சொல்லியிருக்கிறாங்க.
சார் அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல வந்து நிறைய ஜோதிடங்கள் இருக்கு. கண்டிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நான் ஒரு மனுஷன் ஏன் சார் நாடி ஜோதிடத்தை பார்க்கணும்? ஜோதிடத்துக்கும் நாடு ஜோதிடத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதாவது ஒரு குழந்தை பிறக்கின்ற காலகட்டத்தினுடைய கிரகநிலையை அமைச்சு இந்த குழந்தை எப்படி வாழப்போகுது, எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடியது, ஒரு பலன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் அவங்களுடைய அது யூகங்கள், அவங்களுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது இந்த கருமா தான் அந்த குழந்தையினுடைய பிறப்புக்கு காரணம். இந்த கருமாவுடைய காரணத்தினால இந்த குழந்தை பிறக்க போகுது, இந்த குழந்தை இப்படி தான் பிறக்க போகுது, இது போன்ற ஒரு கிரக அமைப்புகளில் தான் பிறக்க போகுது, அந்த குழந்தை இப்படி தான் வாழும் அப்படிங்கிறது ஆல்ரெடி எழுதியாச்சு. அதை வந்து யாரும் மாற்றி சொல்ல முடியாது, மாற்றுறதுக்கான உள்ள அதிகாரங்கள் கிடையாது. ஓலைச்சுவடிங்களை இந்த குழந்தை இப்படி தான் வாழப்போகுது அப்படிங்கிறத முன்னதாகவே மகரிஷிகள் வந்து நம்மளுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இதுதாங்க அதுக்கும் சாதாரண உள்ள ஜோதிடங்களுக்கும் நாடு ஜோதிடத்துக்கான உள்ள வித்தியாசமே அதுதான். ஓகே சார், இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த பர்த் டைம் எல்லாம் தெரியாது. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து நாடி ஜோதிடம் பார்க்க முடியுமா? ஏன்னா இது வந்து இதில் இன்னொரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருடைய கிரகநிலைகள் ஜாதகம் தெரியாது, ஏதாவது அவங்களுடைய ஒரு பெயர் ராசிகள், என்னுடைய பெயர் ராசிக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு ஜோசியம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க, பெயர் பொருத்தங்களை வச்சு பொருத்தம் பார்த்துக்கிறவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜோதிட முறை. நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஆண்னா வலது கை பெருவிரல் ரேகையாகவும் பெண்களுக்கு வந்து இடது கை பெருவிரல் ரேகையை வந்து முக்கிய காரணமாக கொடுத்துருக்காங்க. அதுதான் அதில் உள்ள ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்ல போனால் நாடு ஜோதிடத்தில் ரேகை தான். அப்போ அந்த ரேகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1008 விதமான ரேகைகள் இதில் இருக்குது. இப்போ தனமணி கமல ரேகை, தனமணி மேரு ரேகை, தனமணி கீற்று ரேகை, தனமணி சிகரி ரேகை. இப்போ இந்த தனமணிங்கிறதுல எவ்வளோ வித்தியாசம் பெரியுது பாருங்கள். அதே போல் நெடுமணி சங்கு ரேகை, நெடுமணி கீற்று ரேகை, பின்னல் ரேகை, இப்படிலாம் சொல்லுவாங்க. ரேகை வந்து ஒரு 1008 விதமான வித்தியாசங்களில் அமைப்புகள் உண்டு. அப்போ அந்த ரேகை இருக்குங்கன்னா அந்த ரேகைக்கு வந்து ஒவ்வொரு ரேகைக்கும் ஒரு பெயர்கள் உண்டு. அப்போ அந்த ரேகை வந்து வேறு யாருக்குமே பொருந்தாது. ஸோ இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஆதார் கொண்டு வந்திருக்காங்க. சமீபத்தில் ஒரு எவ்வளோ வருஷம், ஒரு 10 வருஷ காலங்கள்ங்கிறது தம்பு வச்சு பார்க்குறது, அந்த தம்பை வச்சு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படிலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து எத்தனாவது தலைமுறை, 6 தலைமுறையாக அந்த ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாடு ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போவே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரேகையை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுக்க முடியும், இந்த ரேகையை கொண்டு மகரிஷிகள் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத எங்களுடைய பெரியவங்க நம்மளுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, எனக்கு இந்த ரேகை இருக்குன்னா இந்த ரேகைக்கு ஏற்ற ஓலையை வந்து எப்படி நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க சார்? அதுதான் சொல்கிறாங்க, ஒவ்வொரு ரேகைக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு, ஒவ்வொரு ரேகைக்கும் ஒரு அடையாளங்கள் உண்டு. ஓகே சார். அப்போ அந்த ரேகை இருக்குன்னா அந்த ரேகைக்கான உள்ள ஓலைச்சுவடி, அந்த கட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஓலைச்சுவடிக்கான உள்ள கட்டு. இப்போ இது போல் வந்து ஒரு ரேகைக்கு வந்து 4லேருந்து 5 கட்டு வரைக்கும் இருக்கும். இந்த 5 கட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓலை இல்லையா, இது வந்து ஓலையினுடைய எழுத்துக்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேகையினுடைய பெயர் இதில் இருக்கும். அப்போ இந்த ரேகைக்கான உள்ள பெயர்களை கொண்டு இதற்கான உள்ள அந்த கட்டு, அந்த ஓலைச்சுவடி கட்டு எடுத்து படித்து பார்க்கும்பொழுது அப்போ உங்களுக்கான உள்ள ஓலை அப்படிங்கிறதுக்கான உள்ள அடையாளங்களை பார்த்தோம்னா அதில் உங்கள் பெயர் இருக்கும், அப்பா பெயர் இருக்கும், அம்மா பெயர் இருக்கும், கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அதில் இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா, கல்யாணம் ஆகிருந்ததுன்னா கணவனோ இல்லை மனைவியோ அவங்களுடைய பெயர்கள், எந்த வருஷம் மாதம் தேதி நட்சத்திரத்தில் பிறந்தோம், பிறக்கும் பொழுது உள்ள கிரகநிலைலாம் என்ன அப்படிங்கிற ஒரு அடையாளங்கள் எல்லாமே அந்த ஓலைச்சுவடியில் இருக்கும். ஓகே சார், இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த ஓலைச்சுவடிகளில் பரிகாரங்கள் பற்றி போட்டிருக்குமா? அப்படி போட்டிருந்தா எந்தெந்த தெய்வங்களை குறிப்பிட்டு பரிகாரம் செய்வதாக இருக்கும் சார்? அது வந்து கட்டாயம் வந்து பரிகாரங்கள்ங்கிறது உண்டு. ஏன்னா ஜோதிடத்தில் கொடுக்க முடியாத ஒரு தீர்வுகள் வந்து நாடு ஜோதிடத்தில் கொடுக்க முடியும்.
மருத்துவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு மருத்துவமனையில் கிடைக்காத ஒரு தீர்வுகள் இந்த ஓலைச்சுவடியில் கிடைச்சிருக்கும். ஏன்னா மகரிஷிகள் வந்து அகஸ்தியர், சிவபாக்கியர் அப்படிங்கிற மகரிஷிகள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜோதிடங்கள் மட்டும் சொல்லலைங்க. ஒரு மனிதன் பிறக்கிறானா அவனுடைய வாழ்வாதாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவனுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, அந்த நோய்களுக்கான உள்ள மருந்துகள் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற விஞ்ஞானங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அறிவியல் அப்படிங்கிறதும் அதில் சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குங்க. ஓகே சார். அதில் வந்து பரிகாரங்கள் உண்டா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் வந்து பரிகாரங்கள்ங்கிறது உண்டு. சரி சார். பரிகாரங்கள் உண்டு. ஆனால் அது அவங்கவுங்களுடைய கர்ம வினைக்கு ஏற்றவாறு அந்த பரிகாரங்கள்ங்கிறது சொல்லப்படுது. சரி சார். அப்போ வந்து ஒரு குழந்தை பிறப்பதிலிருந்து இறக்கிறதுக்கு வரைக்குமே வந்து ஓலைச்சுவடியில் இருக்குமா? அதை பற்றி கட்டாயம் உண்டுங்க. இதில் ஒரு குழந்தை கருத்தரிக்கின்ற காலகட்டத்திலிருந்து அது ஜனனமாகி இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை ஆண்டு காலம் அந்த குழந்தை வாழப்போகுது, எந்த வயசில், எந்த மாதத்தில், எந்த திதி நட்சத்திரத்தில் என்ன பாதிப்புனாலும் அந்த குழந்தை வந்து அந்த மனிதனுடைய உயிர் அந்த உடலை விட்டு போகுங்கிறத வரைக்கும் அதில் எழுதியிருக்காங்க. சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க நம்ம கைரேகையை வச்சு பார்த்தா ஒருத்தருடைய லைஃப் பற்றின டெப்த் எல்லாமே வந்து இருக்கும் ஓலைச்சுவடியில் அப்படின்னு. அப்படின்னா வந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு நிறைய பிரச்சனை வருது. அப்போது சிறு வயசுலேயே வந்து ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் பற்றி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்களா ஓலைச்சுவடி பற்றி? கட்டாயம் சொல்லலாங்க. எப்படின்னா ஒருத்தவங்களுடைய இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு இப்போ 2 வயசு குழந்தைக்கு பிறக்கும்பொழுதே சில பிரச்சனையோடு பிறந்திருக்குன்னு வச்சுக்கிங்களேன். சரியான அது அந்த வயசுக்கான ஒரு பருவத்துக்கான ஒரு மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், இல்லை உடம்புல வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு வந்து என்ன தீர்வுகள், இல்லை மகரிஷி இதுக்காக ஏதாவது எழுதியிருக்காங்களா அப்படிங்கிற பெரிய கேள்விகள் வரும். அப்போ அப்படி பார்க்கும்பொழுது அந்த குழந்தைக்கு வந்து அதாவது 18 வயசு வரைக்கும் இந்த ரேகைக்கு வந்து ஒரு பலன் உண்டு. 18 வயசுக்கு அப்புறம் இந்த ரேகை வந்து மாறுபடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலன் மாறும். அப்போ பிறக்கிற ஒரு வயசுலேருந்து 18 வயசு அது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு வந்து கட்டாயம் நாடி பார்க்கலாம். 18 வயசுக்கு அப்புறம் திரும்ப அவங்க வந்து அவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்குற மாதிரி வரும். ஓகே சார். அப்படின்னா 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு ஓலைச்சுவடி, அதே வந்து பெண்ணோ ஆணோ வந்து திரும்ப பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு ஓலைச்சுவடி வருமா சார்? கட்டாயம் உண்டு. அதில் மகரிஷி சொல்லியிருப்பாங்க, இந்த நேரத்துக்கு இந்த குழந்தை இந்த பிரச்சனையினால வந்திருக்கு, அப்போ இதுக்கு வந்து ஒரு தீர்வுகள் உண்டு. அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த குழந்தை வந்து 18 வயசுக்கு பிறகு வந்து அவருடைய பலன்களை மறுபடியும் இவர் வந்து தெரிஞ்சுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே சார். என்னோட டவுட் என்னன்னா, இப்போ இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அவ்வளோ பேருக்குமே ஓலைச்சுவடிகள் எப்படி சார் எழுதியிருக்காங்க. ஆனால் எல்லாரும் அது வந்து தெரிஞ்சு கொள்ள முடியுமாங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. ஓகே. இது வந்து அவருடைய இறைவனுடைய அனுகிரகம் இருக்கிறவங்களால மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா எல்லாருமே கர்மத்தினால பிறந்த நம்ம தான். ஆனால் அந்த கர்மா செஞ்சவன் ஒரு சில புண்ணியம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆமாம் சார். அப்படி இந்த புண்ணியம் பண்ணவங்க வந்து இந்த பிறவியில் வந்து திரும்ப அவங்களுடைய கர்மா என்னங்கிறத தெரிஞ்சு இந்த வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கான ஒரு விதி அமைப்பு யார் இருக்கோ அவங்க தான் அதை வந்து தெரிஞ்சிக்க முடியும். எல்லாராலையும் இது பார்க்க வர முடியாது. சரி சார். அப்படின்னா நம்மளுடைய போன ஜென்மத்து கதையெல்லாமோ அதில் எழுதியிருக்குமா டீட்டெயிலாக? ஆமாங்க. ஒரு மனிதனுக்கு வந்து 7 ஜென்மம் வரைக்கும் மனித பிறவிங்கிறோம். அப்போ அந்த 7 ஜென்மத்தினுடைய வரலாறும் அந்த ஓலையில் எழுதப்பட்டிருக்கு. சரி சார். அடுத்த கேள்வி என்னன்னா, ராசி எல்லாம் சொல்கிறாங்கல்ல சார், அந்த ராசிக்கும் நாடி ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இருக்கா சார்? இல்லைங்க, ஜோதிடத்துக்குமே நாடி ஜோதிடத்துக்குமே சம்மந்தம் கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்னது போல தாங்க, நாடி ஜோதிடங்கிறது இந்த குழந்தை இந்த கர்மத்தினால இந்த போல ஒரு கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது பிறக்கணுங்கிறது கர்மா, நாடி ஜோதிடம். ஜோதிடங்கிறது வந்து இந்த குழந்தை பிறக்கும் பொழுது உள்ள கிரகநிலை என்னங்கிறது வச்சு அதுக்குரிய பலன்கள் சொல்கிறது ஜோதிடம். இது ரெண்டுத்துக்கும் மாறுபடும். ஓகே சார். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. இப்போ 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க, ஒரே நேரத்தில் 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஒரு தாய்க்கே வந்து 2 குழந்தை பிறக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கான உள்ள வித்தியாசங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நேரம் தான். இந்த 5 நிமிடங்களில் வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன மாறப்போகுது? அதே நட்சத்திரம் இருக்கும், அதே ராசி இருக்கும், அதே லக்னம் இருக்கும், அதே கிரக அமைப்புகள் இருக்கும்.
அதே தசா புத்தி, அதே தசா அந்தர தசை, இப்படி எல்லாமே ஒரே மாதிரி போகும். ஆனால் அந்த 2 குழந்தைகளுடைய குணம் ஒன்றா இருக்கா? இல்லை. ஒரு குழந்தை நல்லா படிக்கும், ஒரு குழந்தை படிச்சிருக்காது. ஒருத்தன் டாக்டர் படிச்சிருப்பான், ஒருத்தன் இன்ஜினியர் படிப்பான். ஒருத்தவன் கல்யாணம் பண்ணியிருக்கும், ஒருத்தன் லவ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ இந்த கிரகம் என்ன செய்யுதோ அதை தானே அவனும் செய்யணும். அவனுக்கும் அதே ஜாதகம் தானே. ஏன் அது செய்ய மாட்டேங்குது? ஏன்னா இருவரும் இப்போ நீங்கள் என்ன சிக்கலில் மாட்டி விட்றீங்க? நீங்கள் இந்தமாரி கேள்வி கேட்டு நான் இதெல்லாம் சொல்லவோ எத்தனை ஜோசியர்கள் என்ன வந்து சண்டை போட போகிறாங்கன்னு தெரியல. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த கர்மா தான் இந்த ஜாதகத்தையே இயக்குது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஹைலைட். ஓகே. ஆமாங்க. சரி, நன்றி சார். நன்றி, வணக்கம்.